Welcome to Extreme News. Breaking the boundaries. இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு, 2 பெண்கள் பரிதாப பலி. பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிந்ததால் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா கன்னிகைப்பேர் கிராமத்தில் இறால் பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். உள்ளூரை சேர்ந்தவர்களும் பணியாற்றி வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளானதால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தொழிற்சாலையின் முதல் தளத்தில் உறங்கிக் கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென குழாய்களில் இருந்து அம்மோனியா வாயு மெல்ல வெளியே கசிந்தது. இதை சுவாசித்தவர்கள் மயங்கினர். சிலர் அலறி அடித்து கூச்சலிட்டபடி வெளியே ஓடியபோது மயங்கி கீழே விழுந்தனர். பெரியபாளையம் போலீசார் மற்றும் பொன்னேரி, கவரப்பேட்டை, தச்சூர், புழல், காரனோடை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டன. தேர்வாய்கண்டிகை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி ஆகிய இடங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் 45 பேர் மஞ்சங்காரணை வேல்ஸ் மருத்துவமனையிலும், ஜனபஞ்சத்திரம் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இதில் வேல்ஸ் மருத்துவமனையில் இருந்து 15 பேர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்தும் மருத்துவ குழுக்கள் வரவழைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான குமார், மஞ்சங்காரணை, ஜனபஞ்சத்திரம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நலம் விபத்து நடந்த கன்னிகைப்பேர் கிராமத்திற்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 140 பேர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஜுவானி ஜுவான் 19, மலோத்தி 20 ஆகிய 2 பெண்கள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை மாவட்ட கலெக்டர் கவிதா, டிஐஜி சாசாங்சாய், எஸ்பி சாய் பிரணீத், மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் பிரியாராஜ் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், பொன்னேரி தவக எம்எல்ஏக்கள் விஜய்குமார், அருண்குமார், ரவி ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டனர்.